வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு விபரீத யோக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். அதாவது பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அதன் மூலமாக நீங்கள் ஆதாயங்களை பார்த்துக்கிட்டு வருவீங்க. அதனால் இந்த வருடம் கும்ப லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருந்து விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும். பை நேச்சராகவே இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது குட்டையை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்த கும்ப லக்னத்திற்கு வாழ்க்கை அமைப்பாகவே இருக்கும். அதனால் இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு இருக்கும். பெருசாக இல்லை அப்படிங்கிற குறை எதிலும் வைக்கிறது இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா எல்லாத்துலேயுமே இருந்தாலும் அதில் 50-50 சான்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். முழு திருப்தி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறது பெறது இல்லை. தொடர்ச்சியாக அவங்க மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது இருந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா அது கும்ப லக்னத்துக்கு ரொம்பவுமே சிரமம். அதனால் மாற்றத்தை அதிகமாக விரும்பக்கூடியது இந்த கும்ப லக்னம். அதனால் இவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தா அப்படின்னா மட்டும்தான் கும்ப லக்னம் ஸ்டடியாக இருக்கும். ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா கும்ப லக்னம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். அதனால தான் இந்த குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிற விஷயங்கள் சொல்கிறேன். அண்ட் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கும்ப லக்னம் பெருசாக எதையும் பார்க்காது. நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெருசாக எதையும் யோசிக்காது. சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா கும்ப லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் இந்த கும்ப லக்னம் அப்படிங்கிறது சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் இருக்கக்கூடிய இடங்கள் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கும். ஸோ அதற்கேற்ற மாற்றங்களை இது தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த நிலைகள்லாம் இந்த தமிழ் வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் இது கும்ப லக்னத்துக்கு முழுக்க முழுக்க இந்த வருடம் ஒரு விபரீத யோக அமைப்புகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நிறைய கான்ட்ராஸ்டான விஷயங்கள் உண்டு. எதிர்ப்புறமான விஷயங்கள், மற்றவங்களிடையே எதிர்கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கூட இருக்கும். பட் இருந்தாலுமே இது எல்லாமே ஓகே தான். அதாவது தனித்தலையில் லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு தகுந்த ஒன்றாகத்தான் இருக்கும். ஸோ வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால்
உங்களுக்கு அது ஒரு திருப்திகரமான விஷயங்களாகத்தான் இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாகவும் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் கும்ப லக்னக்காரங்க இந்த கான்ட்ரவர்சி விஷயங்களால் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு செயல்படுங்க. நன்மைகள் கட்டாயம் உண்டு. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமான நிலைகள் இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கும்ப லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக வேலை செய்துன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த விஷயங்கள் ஒரு திருப்திகரமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கும்பலக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான வகையில் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ அது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே ரொம்பவுமே நல்லபடியாக அமையும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுக்க ஒரு விபரீத யோக அமைப்புகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதாவது கண்டினியூஸாக இந்த பொருளாதார நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த விஷயங்களை செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய தொகைகளை இந்த வருடம் நீங்கள் ஆதாயங்களாக பார்க்க முடியும். அது எந்த வகையில் வேணாலும் வரலாம். இதை செஞ்ச இதன் மூலமாக எனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேரும். அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது, தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் திறமை தான். ஜென்ரலாகவே கும்ப லக்னத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா, எவ்வளோ வந்தாலும் அது ஈஸியாக செலவு பண்ணிடும். கிட்டத்தட்ட கணக்கு வழக்குகள் பார்க்காது அப்படின்னு கூட சொல்லலாம். இது கும்ப லக்னத்திற்கு இயல்பான ஒன்று. அதனால் இந்த வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வரவுகளை சரியான முறைகளில் பயன்படுத்துங்க. இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அதே நேரம் இது சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கவும் முடியாது. நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடு, நிலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், இன்னும் தொடர்பான மற்ற எல்லா விஷயங்களுமே சாதகமான நிலைகள் அது வேலை செய்யும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்கன்னா விபரீத யோக நிலைகள் தான் வேலை செய்யுது. கொஞ்சம் கான்ட்ராஸ்டான விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதே நேரம் கும்ப லக்னக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ குடும்ப தேவைகள்லாம் பூர்த்தி செய்வதற்காக ரொம்பவுமே மும்முரமாக செயல்பட்டு வரும் செய்வீங்க. இது சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மெயினாக கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த பேச்சுவார்த்தைகளால் தான் சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது பை டிஃபால்ட்டாகவே கும்பல் லக்னத்துக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது இந்த குதர்க்கமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது அப்படித்தான் தெரியும். காரணம் என்னென்னா, முன்னாடியே சொன்ன இந்த பாசிட்டிவ் நெகட்டிவெல்லாம் இந்த லக்னம் பார்க்காது. சுவாரஸ்யத்தை மட்டும்தான் அதிகம் விரும்பும். அதனால் பை டிஃபால்ட்டாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் எப்போயுமே சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வருடம் அது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்து. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. ஸோ இது குடும்ப உறவுகள் நிலையில் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதை பார்த்துக்கோங்க. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. இவங்க வகையில் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. இது வரைக்கும் இருந்திருக்கும். பட் இனி பெருசாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும் இனி கொஞ்சம் சுமூகமாக தான் இருந்துட்டு வருவாங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உஷ்ண ரீதியான தொந்தரவுகளும், நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான வகையில் இருக்கும். பட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் அப்படிங்கிறது தேவை. மாணவர் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அதாவது கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் மாணவர்கள் கவனங்களை வேறு விஷயத்தில் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ மாணவர் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கிறது நல்லது. ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுமே கிட்டத்தட்ட இந்த விபரீத யோகா அமைப்புகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பத்தை அனுசரித்து போய்க்கங்க. ஆனால் முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் தான் இருக்க போகுது. அதனால் எதை நினச்சி கவலைப்பட வேண்டியதுக்கு இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை, சங்கடங்களை பெருசுப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.